வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான 2025 குரு பயிற்சி பலனை பார்ப்போம். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதிலெல்லாம் பாதிப்புகள் உருவாகும். சில பேருக்கு கெட்ட பேரும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப சூழ்நிலை, குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். பணத்தினால பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதும். சொந்த பந்தங்களால் ஆதாயம் ஏற்படும். மிகவும் தேவையான நேரத்தில் அவர்கள் செய்யும் உதவி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது பண உதவியோ பொருள் உதவியோ எதுவாக இருந்தாலும் அது தேவையான நேரத்தில் சரியாக கிடைக்கும். வீடு மனை விஷயத்தில் வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பதாக இருந்தாலும் ரொம்ப போராடி தான் இது பண்ணணும். வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் சில பேர் வாங்குறதுக்கு ரொம்ப போராடி கடைசியில் ஏமாற்றத்தை கூட அடைவார்கள். தாயாரின் உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, கவனமாக இருங்கள். வாகனத்தின் மூலமாக செலவுகள் வைக்கும். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும் இந்த காலகட்டத்தில். குழந்தைகள் உடல் நலன், படிப்பு இது முன்னேற்றமாகவும் திருப்திகரமாகவும் அமையும். குலதெய்வம் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். நீங்கள் ஏதாவது வேண்டுதலோ இல்லை சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணிட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தாலோ அது சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை பெறலாம். கடனால் பிரச்சனைகள் எதுவும் உருவாகாது. அந்த வகையில் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். சில பேர் கடனை முழுசாக அடைச்சி கடனை விட்டு வெளில வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பேர் அடமானம் வச்சுருந்த நகையை மீட்டெடுத்து வீட்டுக்கு நகை சேரும் நேரம் இது. உடல் நலனில் கோளாறுகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு ஏற்படாது. விரோதிகள், எதிரிகளால் தொல்லை இருக்காது. கட்டுக்குள் அடங்கி இருப்பார்கள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்புகளை எதிர்பார்க்க முடியாது. செய்கிற தொழிலை அப்படியே இதே லெவலில் இந்த காலகட்டம் முழுவதும் அப்படி ஓட்டினா போதுங்கிற சூழலில் அதை நகர்த்தினா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. அப்போ தான் இந்த காலகட்டத்தை கடக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே போல் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக கையாளுங்க. கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனாலும் மனைவிக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமான காலகட்டம். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் அவங்க வழியிலேருந்து பண வரவும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவுலாம் ஒரு முடிவுக்கு வராமல் ரொம்ப இழுத்து கொண்டே இருக்கும். முடிவை எதிர்பார்க்க முடியாது. வாகன விஷயத்தில் வாகனம் ஓட்டும்போது கவனம் அதிகம் தேவை. இரவு பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ரொம்ப தேவைப்பட்டு இரவு பயணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா யாராவது ஒரு டிரைவர் போட்டு போயிங்க. அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதிர்ஷ்டம், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருக்கிற வச்சு ஓட்டுறதுக்கு பாருங்கள். தந்தையாரோட இருக்கிற உறவு சுமூகமாக இருக்காது. ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை அந்த சிறப்பாக அமையாது. சிலர் பதவி உயர்வு எதிர்பார்த்தா அந்த பதவி உயர்வு ரொம்ப தடை தாமதத்தோடு கிடைக்கும். இடமாற்றங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நினைத்த இடமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் தடை தாமதத்தோடு கிடைக்கும். சிலர் கர்மா செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவியும் அவர்களால் ஆதாயமும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண வரவு தாராளமாக இருக்கும். அதோட பண தட்டுப்பாடும் கூடவே தாராளமாக இருக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு விரய செலவுங்கிறது கட்டுக்கு அடங்காமல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு வரவுக்கு தாண்டி செலவு போயிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. மெடிக்ளைம் பாலிசியை தூசி தட்டி வச்சிங்க. அது உபயோகிக்கும் காலகட்டம் இது. சயன சுகம், நிம்மதி அது திருப்தியாக அமையாது. அது மைண்ட் செட் ஆகிக்க வேண்டியது தான். இது இந்த காலகட்டம் இப்படி தாங்க. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கான முயற்சி ரொம்ப தடை தாமதத்தோடு நடக்கும். அப்படியே அது நடந்தாலும் திருப்திகரமான பயணமாக அமையாது. நகை ஆபரணங்கள் சேர்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும். எளிதாக வாங்கி நீங்கள் ஒரு நகையை வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியாது. சில பேர் நகையை விற்பதற்கோ அடமானம் வைக்கிறதுக்கான சூழல் கூட ஏற்படும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் பிரச்சனைகளை எதிர்நோக்கி பலன்கள் அமையும். குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள். குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர். மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும். நம்ம தினமும் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மஞ்சள் நிற கர்ச்சீப் வச்சுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கர்ச்சீப் உபயோகப்படுத்தலாம்.
சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரீத்தியாக அமையும். அது ஒரு சிறந்த வழி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அமாவாசை அன்னையில், அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை, ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு. திதி திவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு திதி திவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான். மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற உடைய தானமாக கொடுக்கலாம். அதுவும் சிறப்பாக இருக்கும். பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம். சந்தனம் வந்து குருவோட அம்சம். சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோட அருள் முழுமையாக கிடைக்கும். அரச மரத்து விநாயகர் வழிபாடு. அரச மர கன்று வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து அரச மரத்தை வேரை சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னாக்கா, அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும். அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஹயகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும். அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு உகந்த ஒரு நடைமுறை அது. குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதும் மூக்கும். அந்த காதும் மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்லருள் செய்வார். சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் தீபத்துக்கு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும், பரிகாரமாக இருக்கும், குருவுக்கான பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம். அவர் வேற ஒரு குரு. அவர் ஒரு 4 பேருக்கு குருவாக இருந்தவர். ஆனால் அவர் தெற்கு பார்த்தவர். நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர். இவருக்கும் அவருக்கும் எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறதோட பலன் ஒன்று கிடைக்கும். என்னென்னா, தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம்லாம் நல்லா கிடைக்கும். அது ஓகே. ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது. நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ, இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அந்த குருவுக்கு பரிகாரம் செய்யலாம். பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான், அவருக்கும் பண்ணலாம். யானை வந்து குருவோட அம்சம். யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க, பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு. வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம். யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும். அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.